Hi guys, welcome to Satya's family vlog. இது சண்டே எடுத்த வீடியோ. அன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்றதை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். காலையில் எந்திரிச்சதே லேட்டு. எந்திரிச்சதுமே என் பையன் மா எனக்கு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டான். சரி ஃபிஷ் ஃப்ரை தானடா வேணும் அப்படின்னு இவங்க அப்பாவை காலையிலேயே கடைக்கு அனுப்பிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் போனார் ரிட்டன் வரவே இல்லை. ஃபோனும் எடுக்கலை. நானும் ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம பட்னி தான்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா அவர்கிட்டேருந்து ஃபோன் வருது. நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், என்ன மீன் வேணும் சொல்லு அப்படின்னாரு. எந்த மீனாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருங்க, ஆனால் வறுக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் தேங்காய் பாறை இருந்தது அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டார். அது கூட சேர்ந்து கொஞ்சம் இறவும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். காய்கறியும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்ததுனால நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நான் அவருக்காக வெயிட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். சரி சமைக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த இறாத்தூக்குக்காக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சாப்பர் வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க. இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப பொடிசாக நறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அந்த டைமில் என்னால் ஃபாஸ்ட்டாக அதை சாப் பண்ண முடியல. உடனே ஹஸ்பண்ட் வந்து குடும்பம் நானே சாப் பண்ணி தரேன் அப்படின்ட்டு வாங்கி எனக்கு ரொம்ப ஈஸியாக சாப் பண்ணியும் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரால் தான் லேட் ஆச்சு. ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம்ல, இல்லைனா ஏதாச்சும் சொல்லிவிடுவேன் நான் உன்னால் தான்ப்பா லேட்டு அப்படின்னு. அதுக்காக வந்து சாப் பண்ணி கொடுத்துட்டு அவர் அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார் வெளியில். அம்மா செய்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ப்ரான் தொக்கு செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது அம்மா செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக வரலனாலும் ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா சுட சாதத்தில் போட்டு பிசைச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அதுக்காக தான் நான் மீன் கூட சேர்த்து ப்ரானும் எடுத்துகிட்டு வாப்பா குழந்தை சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவர் கேட்ட அந்த ஃபிஷ் ஃப்ரை அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டேன். நல்லா வாசமாக இருந்துச்சு. சின்னவனுக்குமே நான் இதையே ஊட்டிட்டேன் லஞ்சுக்கு. ஸோ அவன் 10 months பேபி. அவனுக்கு ஆனால் உப்பு போடாமல் லைட்டாக மசாலா மட்டும் அப்ளை பண்ணி ட்ரையாக கொடுத்துட்டேன். அவனும் நல்லா சாப்பிட்டாரு. உங்களோட ஃபேவரட் நான்வெஜ் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.